Welcome to all. I am Subramania. In this video, you are going to learn 11th standard biobotany. So already you have discussed diversity of living world. Diversity of living world. That is lesson number 1. That means chapter number 1. Now I am going to discuss the second chapter, plant kingdom. தாவர உலகம். தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத ஃபுல்லாக இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ திஸ் சாப்டர், தட் மீன்ஸ் திஸ் சாப்டர் கண்டெய்ன்ஸ் த ஃபாலோவிங் சப்யூனிட்ஸ். தே ஆர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், life cycle patterns in plants, algae, bryophyte, pteridophyte, gymnosperms and angiosperms. All these subtitles are going to discuss it in this chapter. Okay, we are going to enter the lesson. Okay. Traditionally, the organisms classified into plants and animals. பொதுவாக அந்த பழங்காலத்தில் உயிரினங்களை எப்படி வகைப்படுத்துனாங்கன்னா தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு வகைப்படுத்து. So that is traditionally the organisms are classified into plants and animals, so based on nutrition, location and presence or absence of cell wall. அப்போ ஏதாவது ஒரு எப்படி சார், how it is possible sir? So the living beings include human being. Living beings are classified into plants and animals. இது தாவரங்கள், இது விலங்குகள் அப்படின்னு பிரித்தாங்க. எப்படி சார் இது பிரித்தாங்கன்னா the following criteria. எதை பேஸ் பண்ணி பிரித்தாங்கன்னா அதனுடைய உணவு ஊட்ட முறை, அதாவது நியூட்ரிஷன், லோகோமோஷன் விச் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், எப்படி இடம்பெயருது. இப்போ மோஸ்ட்லி இந்த பிளான்ஸ் நாட் ஏபிள் டு டிஸ்பிளேஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அண்டு ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செல்வால், இட் இஸ் அனாட்டமிக்கல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செல்வால் இருக்குது, செல்வால் இல்லை அப்படின்றத பொறுத்து தாவரங்களை பழங்காலத்திலே, அதாவது உயிரினங்களை பழங்காலத்திலே இது தாவரங்கள், இது விலங்குகள் அப்படின்னு பிரிச்சிருக்குங்க. ஓகே. The next, bacteria, fungi, algae, bryophyte, pteridophytes, gymnosperms and angiosperms were included under the plant group. அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். How does the living beings are classified? The living beings are classified into two types, that is plant and animals. So based on the following criteria, that is nutrition, locomotion and presence or absence of cell wall. இல்லையா? சரி, இப்போ இதில் தாவர உலகம் அப்படின்னு பார்க்கும்போது which is called as a plant kingdom. The following organisms are under the plant kingdom, such as bacteria, fungi, algae, bryophyte, pteridophytes, gymnosperm and angiosperms are included under the plant groups னு சொல்லுவாங்க. இப்போ இதில் தாவர உலகத்தில் வரக்கூடிய உயிரினங்கள், அதாவது இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்லாமே வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி தான் வந்து வகைப்படுத்துகிறேன். தட் இஸ் ட்ரெடிஷ்னலி பழங்காலத்தில். ரீசன்ட்லி with the aid of molecular characteristics, அப்போ when the microscopic department was increased, அப்போ நுண்ணுயிர் அதாவது நுண்பெருக்கி, that is மைக்ரோஸ்கோப்புடைய வளர்ச்சியின் காரணமாக, the development of microscope, so the organisms are anatomically divided into the various categories. அப்போ அதாவது மைக்ரோஸ்கோப்புடைய வளர்ச்சியின் காரணமாக, அதாவது இந்த உயிரினங்களை இதில் வந்து ஜென்ரலாக இதெல்லாம் பிளான்ஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க, இது அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மைக்ரோஸ்கோப்புடைய வளர்ச்சியின் காரணமாக அந்த பிளான்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில தாவரங்களை, அதாவது சில இனங்களை இன்னும் டீப்பாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட்லி வித் எய்ட் ஆஃப் மாலிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய மூலக்கூறு அடிப்படையில் பார்க்கும்போது, மூலக்கூறுனா வெறும் கண்ணால் நெவர் டு சீ வித் நேக்கட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, வித் ஹெல்ப் ஆஃப் அண்டர் த மைக்ரோஸ்கோபிக் கிரியேச்சர்ஸ்னு சொல்கிறது. அப்போ என்னது, நுண்பெருக்கி மூலியமாக தான் நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சி அதன் பிறகு அதை உற்று நோக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சில சேஞ்சஸின் காரணமாக again the following organisms are again subdivided அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா recently with the aid of molecular characteristics, bacteria and fungi were segregated and placed under the separate kingdom. Actually bacteria and fungi is also classified under the plant kingdom. தாவர உலகத்தில் பாக்டீரியாவையும் ஃபங்கையும் வகைப்படுத்தி இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் பியூர் பிளான்ட், பட் இட் இஸ் நாட் ஃபார் பியூர் இன் பிளான்ட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து ஒரு முழுமையான, ஒரு உண்மையான தாவரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவர். ஒய் சார், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் பாக்டீரியா இஸ் த மைன்யூட் கிரியேச்சர்ஸ்.
It can able to living all over the world in every conditions. அப்போ வந்து பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறிய உயிரினம், அது எல்லா இடத்துலையும் எல்லா சீசன்லையும் இட் இஸ் லிவிங் இன் ஆல் த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். அது ஹைலி அசிடிக் இன் நேச்சர், ஹைலி சால்ட் கண்டிஷன், ஹைலி அல்கலி சாயில்ஸ், வெரி கோல்டு கண்டிஷன்ஸ், ஹைலி டெம்பரேச்சர், இந்த மாதிரி எல்லா விதமான கண்டிஷனையும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுனால அதில் அண்ட் ஆல்சோ அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபங்கை இட்ஸ் எ நான் கிரீன் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் நான் கிரீன்னு ஒரு பச்சை மற்ற விச் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் விச் இஸ் எ யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன், அது குளோரோஃபில்னு சொல்லலாம். அப்போ பச்சை, இந்த பச்சைத்தன்மை வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து இருக்காது ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ ஹவு டஸ் தீஸ் டூ குரூப்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரூ த நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது அதர் தென் ஆல்கே, பிரியோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் வெரி டீப்லி இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவேன். நீ ஆல்ரெடி யூ நோ த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஐ திங்க் யூ ஆர் ஆல் லேர்ன் இன் ப்ரீவியஸ் classes. Okay. Bacteria and fungi, mostly some of the bacteria are autotrophic in nature, which means they can able to preparing food by own process. But fungi is a non-green plant, never to prepare food by the process of photosynthesis. Okay. So far these two criteria are separated from the plant kingdom. And still it is placed in the plant kingdom. இது வரைக்கும் அது plant kingdom தான் இருக்குது, மாலிகுலர் பேசிக்கில் பார்க்கும்போது அது வந்து டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, understand? That's it. Next, and also so based on the usage, botany is one of the oldest science in the world அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் முதலில் தோன்றிய ஒரு அறிவியல் பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது தாவரவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ரீசெண்ட்லி சொல்ல போனால் COVID-19 ரொம்ப சிக்கலான ஒரு டிசீஸ் இந்த வேர்ல்டு வைடுன்னு சொல்கிறோம். உலகத்தில் எந்த மொழியும் இன்றைக்கி ஒரு ஃபியர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய, மக்களிடையே ஒரு ஃபியர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு டிசீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி COVID-19 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொரோனா வைரஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு there is no vaccines அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பழங்காலத்தில் ஏற்படக்கூடிய டிசீஸுக்கு அவங்க என்ன மாதிரி ரெமெடிஸை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா there is no the allopathic treatment in the during the period. அப்போ அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியோ அலோபதிக் இங்கிலீஷ் மெடிசின்ஸ்லாம் கிடையாது. அப்போ those peoples are depending upon that plants only for their all the needs. அப்போ அந்த traditional peoples are always, the early peoples are always depending upon the plants for their needs அப்படின்னு சொல்கிறாங்க. So far the plant, that is the botany, is one of the oldest science in the world. Understand? புரியுதா சொல்கிறது? This is first class, some of them not understand. So anyway, just follow me, you can able to understand it. Okay. Botany is one of the oldest science in the world. Okay. So ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா early man explores and identified the plants for the needs for food, clothing, medicines and shelter etc. இந்த மாதிரி எல்லா தேவைகளுக்காகவே நம்ம தாவரங்களை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் a unique in nature அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தனிச்சிறப்பான ஒரு உலகத்தில் இருக்கக்கூடியதில் தனிச்சிறப்பானது எதுனாக்கா அந்த தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் the plants are unique living entities ன்னு சொல்லுவாங்க. தாவரங்களை ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு உயிரினம்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னாக்கா as they are converted light energy into chemical energy in the form of food through the process of photosynthesis. அப்போ ஒளிச்சேர்க்கை which means photosynthesis என்னன்னு தெரியும். what are the requirements is needed for the photosynthesis? அது நீங்கள் 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. your teachers explained very well in your lower standards. Okay, once again I remind you about the process of photosynthesis. Here the light energy, அதாவது ஒளியாற்றலானது என்னவா வேதியாற்றலாக மாற்றப்படுது, converted into chemical energy by the process of as in the form of food through the process of photosynthesis. அதுதான் வந்து ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து தாவரங்கள் தன்னைத்தானே உணவு தயாரிக்குது. Based on the process, the plants are called as autotrophic condition. Autotrophic condition அப்படின்னா என்ன? தானாக which one can able to preparing food by own. அப்போ which one can able to preparing food by own அப்படின்னா தானாக வந்து பாத்திரம் வச்சு சமைக்கிறது கிடையாது. ஹியர் த சன் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ சன்லேருந்து வரக்கூடிய லைட்டை அப்சர்வ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட்ஸு என்ன பண்ணுது, இந்த அப்சர்விங் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம போக அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ என்ன அதில் இருக்கிற பிக்மெண்ட்ஸை லைட்டை அப்சர்வ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உள்ளே அப்சர்வ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் குளோரோஃபில்ஸ் எல்லாமே சேர்ந்து கார்போஹைட்ரேட்டாக மாறுது. அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. ஸோ ஃபார் த பிளான்ட்ஸ் ஆர் யூனிக் இன் லிவிங் என்டிட்டிஸ். அப்போ ஒட்டுமொத்த உயிரினங்களே தனிச்சிறப்பானது எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.
அது மட்டும் இல்லை. ஸோ தே நாட் ஓன்லி சப்ளை நியூட்ரிஷன்ஸ் டு ஆல் த லிவிங் திங்ஸ் ஆன் த எர்த். அப்போ இது தாவரங்களுக்கு உணவு மட்டும் கொடுக்கல, அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறது. அதாவது பச்சை வீடு புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அந்த புவி வெப்பமயமாதல் அப்படின்றது ஒரு குளோபல் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இஷ்யூவுக்கு மிக முக்கியமான ஒரு ரெமிடிஸ் எது மூலியமாக கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பிளான்ஸ் மூலியமாக தான் சொல்கிறாங்க. ஓகே, அதான். ஸோ தே ஆர் நாட் ஓன்லி சப்ளை நியூட்ரிஷன்ஸ் டு ஆல் த லிவிங் திங்ஸ் ஆன் த எர்த், thus the minimizing the effect of greenhouse gases, அதாவது பச்சை வீடு விளைவுன்னு சொல்கிறது. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்கக்கூடியது இதுதான் சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் குழப்பறீங்க, கார்பன் டை ஆக்சைடு மூலியமாக வந்து கார்போஹைட்ரேட் தயாரிக்குதுன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நமக்கு தெரியும். அப்படி ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அதான் என்ன சார் அதுக்கும் இதுக்கும் என்ன சார். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், வி ஆர் ஆல்சோ ப்ரீத்திங் இல்லையா. இன்கலேஷன் எக்ஸ்கலேஷன் நடக்குது. இப்போ இன்கலேஷன் அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறோம், வி ஆர் அப்சர்விங் ஆக்சிஜன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் இருந்து ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறோம் வித்தின் த செகண்ட், அண்ட் ஆல்சோ வி சென்ட் அவுட் செவரல் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஆக்சிஜன் நம்ம செலுத்துறோமா இல்லை, கார்பன் டை ஆக்சைடு உள்ளேருந்து செக்ரேட் பண்ணதை கலெக்ட் பண்ணதை வெளியில் நம்ம விடுறோம். பட் இட் இஸ் வைஸ் வெர்சா இன் பிளான்ஸ். ஆனால் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளியிலேருந்து உள்ளே எடுத்துக்கும், ஆக்சிஜனை வெளியில் விடும். அப்போ நம்ம தாவரங்களை கட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜனோட ரேஷியோ குறைஞ்சி போகும் இல்லையா. அப்போ அது ஆனால் அதுவும் சுவாசிக்கும் பொழுது என்ன பண்ணும், ஆக்சிஜனை எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அது வந்து ஆஸ் யூஷுவல் பிளான். இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட் டைமில் போய்ட்டு டோன்ட் டேக் ரெஸ்ட் அண்ட் சம் ஆஃப் த ட்ரீஸ் லைக் தட் டேமரண்ட் இதுமாதிரி சொல்லுவாங்க. என்ன காரணம்னாக்கா, சுவாசிக்கும் பொழுது தாவரங்களும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடும். அப்போ விடும்போது எல்லாமே அந்த கேஸஸ் ஆர் ஜஸ்ட் ஃப்ளோ அரவுண்ட் த ட்ரீஸ்ன்னு சொல்லுது இல்லையா. அப்போ நம்ம if any one persons to taking the bed at the under the trees, they can able to struggle for breathing சொல்கிறது. அப்போ என்ன மூச்சு திணறல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கும் இல்லையா. அதுதான் சொல்கிறது. ஸோ they not only supply the nutrition to all the living things on the earth, thus minimizing the greenhouse effect அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது தாவரங்களுக்கு மற்ற உலகங்களுக்கு இட்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இப்போ சன் இஸ் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சூரியன் மட்டும்தான் ஒட்டுமொத்த எனர்ஜினுடைய உருவம்னு சொல்கிறது இல்லையா. ஒன்று அதாவது ஆற்றலுடைய நிலையம்னு சொல்கிறோம். அதாவது என்ன, ஒரு எனர்ஜி அங்கே தான் உருவாதுன்னு சொல்கிறோம். அதே போல் தான் தாவரங்கள். அப்போ விச் இஸ் பிளான்ஸ் ஆர் கால்டு சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. அப்போ உணவினுடைய ஆதாரமாக எது இருக்குது அப்படின்னா தாவரங்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ அதனால தான் இதை நம்ம இட் இஸ் யூனிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, த நெக்ஸ்ட் த பிளான்ஸ் ஆர் diverse in nature, ranging from microscopic algae to macroscopic angiosperm, which is the microscopic, the meaning of word microscopic and micro which means smaller particles, macro means larger particles. So based on the ranging, the plants are diverse from microscopic algae to macroscopic angiosperm. Already I told you at the beginning in the chapter. Once again remind you, algae, bryophyte, rhodophyte, gymnosperm and angiosperms இல்லையா. இது வந்து தாவரங்களுடைய கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். I will explain next chapter the classification of plants. ஓகே, ஸோ அந்த மாதிரி தாவரங்களை அதோடைய ரேஞ்சின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போதுன்னா மிகச்சிறிய உயிரினங்கள், மிகப்பெரிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிற ரேஞ்சை வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, பிளான்ஸ் ஆர் இப்போ என்ன சொல்லுவாங்க கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி இந்த பிளான்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மரம், செடி, கொடி அப்படின்னு என்ன அர்த்தம், ஹெர்பு, ஷப்பு, ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் மோர் கிளைம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதெல்லாம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் போகும்போது யூ கேன் ஏபிள் டு ரீட் தட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சரி, இப்போ இந்த பிளான்ஸ் ஆர் டைவர்ஸ் இன் நேச்சர், பிளான்ஸ் ஆர் டைவர்ஸ் இன் நேச்சர் ranging from microscopic algae to macroscopic angiosperms. So they are mysteries and wonders in the plant world. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து சொல்கிறாங்கன்னா ஒரு புதிராகவும் ஒரு ஒண்டர்ஸ்னு என்னது அதிசயங்களாகவும் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அதனுடைய அந்த சைஸ், ஸோ பேஸ்ட் ஆன் த டைவர்ஸ், அதனுடைய மிகச்சிறிய என்டிட்டிஸு, மிகப்பெரிய என்டிட்டிஸு. ஃபார் எக்ஸாம்பிள் யூ லுக் லைக் பேனியன் ட்ரீஸ், வெரி பிக் என்டிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. What is mean by gymnosperm and what do you mean by angiosperm, which is called as algae? Some of the plants are living in the underwater bodies னு சொல்கிறது. Some of the plants are living in the terrestrial ranges, அதாவது தண்ணியே இல்லாத இடத்துல சில தாவரங்கள் வாழும், தண்ணியிலே சில தாவரங்கள் வாழுது. Some of them living in the midst னு சொல்கிறது, இடையில சிலது வாழுதுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே இது how it is possible, we can able to learn more and more in previous coming chapters. Okay, thank you students. Understand? If you are not understand, if you are not follow, definitely you cannot able to follow my class. Thank you.